வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 23/1/2025 ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டோட காய்கறி இன்றைய விலை நிலவரம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ரேட் அதிகமாக ரேஸ் ஆகி போயிருக்குதுங்க. மற்ற மார்க்கெட் காட்டிலும் ஒட்டன்சித்திரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 200 275 வரைக்கும் இன்றைக்கி அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுன்னு தக்காளி விலை இன்றைக்கி உயர்வுன்னு சொல்லாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா சம்பா மிளகா 30 மேலே விற்பனையாக இருக்குதுங்க. 30+ங்க, 30-32 விற்பனையாக இருக்குதுங்க. உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா 27 30 வரைக்கும் உருண்டை மிளகா நார்மலாக விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. அவரை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 24 27 வரைக்கும் அவரை விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 9 10-11 வரைக்கும் பீட்ரூட் விற்பனையாக இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 50 75-80 வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 27 43 வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காயின் தரத்திற்கு ஏற்ப குவாலிட்டி தகுந்த மாதிரி மாறுங்க. பூண்டு நார்மல் ரேட் தானுங்க 200 கிடைக்குதுங்க. 350 வரைக்கும் கிடைக்குதுங்க. தரத்திற்கு போல் எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடச்சத்தில் மார்க்கெட் மாற்றங்க 5, 7, 8க்கு இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் உடச்சத்தில் மார்க்கெட்டில் அதிகபட்ச விலை கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 23 27 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நாசிக்கிலேருந்து வர்றது 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சோலாப்பூர் முருங்கை 110 ரூபாய்க்கு முருங்கைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. பாவக்காய்ங்க, பாவக்காவில் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க. 12 15-17 வரைக்கும் பாவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை 3 ரூபாய்க்கும், பேப்பர் சுரைக்காய் 4 ரூபாய்க்கும், பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தழை கொஞ்சம் சற்று உயர போயிருக்குன்னு சொல்லாங்க. ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. வெண்டைக்காய் ரேட்டு சற்று உயர்வுங்க. 1 கிலோ 30 35 வரைக்கும் அதிகபட்சமாக விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. கோவக்காய்ங்க, கோவக்காவில் பார்த்தீங்கன்னா 15 23 வரைக்கும் கோவக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. 15-23 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 24 வரைக்கும் கொத்தவரங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 7 12-13 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அரசாணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு விலை மாறிட்டே இருக்குங்க. அது 7 13 ஒரு மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போட்டுங்க. அடுத்து பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 12 வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாக இருக்குது. நல்லா பெஸ்ட்டு 14 ரூபாய்க்கு கூட பூசணிக்காய் போச்சுங்க. ஒரு சில ஐட்டம் போகுங்க, அதை நம்ம கால் ஸ்கேன் பண்ணி அந்த ஒரு சில ஐட்டத்தை போட முடியாதுங்க. நம்ம வேறு ஏதாச்சும் காய் உங்களுக்கு தகவல் வேணால் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைத்து ஒவ்வொரு நண்பர் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு எல்லோரும் பயனடைட்டுங்க. வேறு ஏதாச்சும் தகவல் வேணால் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுக்கிறேங்க. திருப்பூர் தாராவரம் மெயின் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரிங்க. அனைத்து விதமான நாற்றுக்கள் அவங்களோட தரமான முறையில் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.